ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜிகே மெஹந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராக்டிஸ் புக் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2-3 வீடியோ வந்து போட்டிருப்பேன். இது வந்து அடுத்த எபிசோட. நான் வந்து ரொம்ப வீடியோவுக்கு கேப் எடுக்கிறதுக்கான ரீசன் இவங்க 2 பேர் தான் காரணம். அண்ட் சரி, ரொம்ப டிலே பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி இந்த மெஹந்தி வச்சு சொல்லிடுறேன். நான் தெரியுதா? இது வந்து ஒரு 12 hours ஸ்டெயின் தான். அதாவது ஓவர் நைட் ஃபுல்லாக கூட வச்சிடல, நான் ஒரு 3 hours 2 hours வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஸ்டெயின் தான் அது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்கராக இருக்கும். உங்களுக்கு அப்டேட் தெரியணும் அப்படின்னா ஜிகே மெஹந்தி ஆர்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஆக்டிவாகவும் இருப்பேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ப்ராக்டிஸ் புக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து என்னோட அடுத்த 2 புக்கு. ஸோ இதுலேயே வந்து நான் 2 புக்கு கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு சீரியஸ்லி தெரியல. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை பிகினர் இல்லை, நான் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கேன், கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் பிகினருக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து பார்டர்ஸ் தான் வந்து இருக்கும். இங்கே எழுதியிருப்பேன் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் சொல்லலை, சீரியஸ்லி பார்க்க வந்து அவ்வளோ நீட்டான ஒர்க்காக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே தான் நான் வந்து ரெஃபரன்ஸாக வந்து கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க என்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி நோட்ஸ் தான் வந்து நான் எவ்வளோ கிளியராக இருக்கேன் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நான் கொஞ்சம் சுமாராக பண்ணேன்னா அவங்க என்னை நம்பி ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் எவ்வளோ நீட்டாக பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஓகே நம்பி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து ரெஃபரன்ஸ்க்காக இந்த நோட் புக் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ்னால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு கேப் இருக்கும் போது, கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு கேப் இருக்கும் போது, இதை விட கம்மியான கேப் இருக்கும் போது ஃபில் பண்ண வேண்டிய ஃபில்லிங்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாமுமே பார்த்திங்கன்னா கூட நான் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹம்ஸ், அதாவது எல்லாமுமே வேறு வேறு விதத்தில் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டிருக்கேன். இது ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு, அது கர்சிவ் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது ஸ்பைரல் பண்ணிவிட்டு ஒரு திக் கர்வ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கொடுத்துட்டு ஒரு கர்சிவ் லைன் கொடுத்துட்டு டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திக் லைன் கொடுத்து மறுபடியும் ஒரு தின் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, என்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டிசைன் வந்து நம்ம கிளியராகவே சொல்லிடுவோம். ஸோ நான் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. என்னன்னு இல்லை, நீங்கள் யார் சூஸ் பண்ணாலுமே தெளிவாக தெளிவாக வந்து கற்றுப்பீங்க. ஸோ அதனால் இங்கே ஆவடி சைடில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமுமே ஒரு செப்ரேட்டான ஒரு டிசைன்ஸ் தான். ஸோ இதுவும் பார்க்க வந்து ரொம்பவே நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ அடுத்த பேஜுக்கு போகலாம். இது எல்லாமுமே பேர் வந்து ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான ஃபில்லிங்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ வெயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹம்ஸாக இருக்கட்டும், திக் லைன், தின் லைன், டாட்ஸ், கர்வ், ஸ்பைரல் எல்லாமுமே இருக்கும். லைக் ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே கலந்து வந்து எப்படி ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்ம முக்கால்வாசி வந்து முடிச்சிருவோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஃபில்லிங்ஸ் இருக்குன்னா 5, 15, அரவுண்ட் ஒரு 21 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 21 இதுக்கு பாக்ஸுக்கு ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுவுமே வித்தியாசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக நீட்டாக பொறுமையாக வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ பொறுமையாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பிரைடெல்லாம் கேட்பாங்க எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ஆச்சுன்னா நமக்கு டிசைன் அவ்வளோ நல்லாயிருக்கும். டைம் எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ டிசைனும் அவ்வளோ நமக்கு அடிப்படும். ஸோ டைம் மட்டும் மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி புக்கில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பேஜ் பார்க்குறோன்னா
சேம் அதுவே தான் ஃபில்லிங்ஸ். ஏன்னா 2 பேஜுக்குமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. எல்லாமுமே வேற வேற மாதிரியான ஒரு ஃபில்லிங்ஸ் தெரியுதா? இது எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் எடுத்துச்சு இது நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுவும் இவனுங்க 2 பேரையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட ஆயிடுச்சுன்னு நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஸோ அதுதான். ஆனால் ஒழுங்காக உட்காந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை 1 மந்த் அதுக்குள்ளேயே கூட முடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ். ஓகே, கிரிட்ஸ் அண்ட் செக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமுமே கலந்து தான் இருக்கும். எதுவுமே விட்டுருப்பேன் அப்படின்லாம் இல்லை. எல்லா விதமான கிரிட்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸும் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் ரொம்ப மினிமலாக இருக்க ஃபில்லிங்ஸ் கூட நான் இதில் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு கிரிட்ஸ்ன்னு சொல்லலாம். இது அண்ட் இதெல்லாம் வந்து பிகினருக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 லைன் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கிரிட்டுக்கு வந்து லைன் ஃபார்மேஷன் வந்து எப்படி கொடுக்கணும், கரெக்டாக அந்த ஷேப் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் நான் எடுத்து போடுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்னு பொறுத்து இது வந்து எனக்கு இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி இல்லைனாலும் இதை விட சூப்பராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா 5 நோட்ஸ் கிரிட்ஸை விட இந்த நோட்டோட கிரிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது அவ்வளோ நுணுக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணி 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 எல்லா ஷேப்புமே கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப் இந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், கரெக்டாக இருக்கும். எல்லா ஷேப்புமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D அண்ட் அட்வான்ஸ் கிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமுமே வேற வேற மாதிரி அண்ட் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதெல்லாமுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கிரிட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கிரிட்ஸு, 3D கிரிட்ஸ் இந்த மாதிரி கூட சொல்லலாம். பிகாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் உத்து பார்க்கும்போதே தெரியும், வித்தியாசமாக இருக்கும். தெரியுதா? ஓகே, இப்போ அடுத்த பேஜுக்கு போகணுன்னா நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இல்லாட்டி ரிவர்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் டேப் போட்டு சீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது கலரு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லீஃப் அண்ட் ஃப்ளோரல் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ரெண்டுமே பிகாஸ் இது வேறு மாதிரி பேட்டர்ன், இது வேறு மாதிரி பேட்டர்ன். ஏன்னா இதில் ரெண்டுத்துலையுமே வந்து பெரும்பாலும் நான் வந்து லீஃப் வந்து ஆட் பண்ணல. இதுலேயுமே 3 லேயர் லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேனே தவிர ரொம்ப இந்த மற்ற அளவுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் எல்லாமுமே தனித்தனியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அண்ட் இது வந்து வேறு மாதிரி இருக்கும், அண்ட் இதுக்கு மேலே வந்து லீஃப் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து எல்லாமுமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து இருக்கும். ஸ்டார்ட் அப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காலாம் இருக்காது, ஃப்ளோரலாக எல்லா ஜென்ரலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரியும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் இந்த லேயர் ஃபுல்லுமே. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அண்ட் அட்வான்ஸாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ப்ளஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கர்சிவாகவும் இருக்கும். அண்ட் அதுதான். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ். நீங்கள் சீல் பண்ணுறீங்க அப்படின்னா செலோ டேப்பும் போட்டுக்கலாம், ஃபெவிகாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். இது வந்து ஃபுல்லுமே வந்து லீவ்ஸ் தான். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேங்கோ வந்து நான் போட்டிருப்பேன்.
ஸோ மேங்கோ டிசைன், மேங்கோவே வந்து என்னென்ன மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பேன். அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஜென்ரலான மேங்கோஸும் இருக்கும் இதில். அண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு இது பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பேஜுக்கு போகலாம். இதெல்லாம் வந்து ஜும்காஸ். ஜும்காஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செஷன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுலேயே வந்து நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து எல்லாமே பார்த்து போட்டோம்னா இல்லை, நிறைய வந்து இதில் பார்க்காம தான் வந்து போட்டது. ஸோ ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, ஸோ ஜும்கா இயரிங்லாம் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எங்கேயாவது என்னை மென்ஷன் பண்ணோன்னா அதையும் பண்ணுங்கள் தாராளமாக. எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேளம், தபேலா, கலசம் அண்ட் அக்னிகுண்டம், திருமாங்கல்யம் அண்ட் நாட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிங்கு, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது, ரிங் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமுமே வந்து இருக்கும். ஸோ அக்னிகுண்டமே வந்து பேசிக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டுமே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ், திருமாங்கல்யமாக இருக்கட்டும், பிபி, கலசம் வந்து லோட்டஸ்ல இருந்து வந்தால் எப்படி இருக்கும் அண்ட் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு வித்தியாசமான ஒரு டைப் இருக்குது. அண்ட் அடுத்ததில் வந்து அரபிக் டிசைன். இது வந்து எனக்கு சுட்டு போட்டால் கூட எனக்கு வராது அப்போது. ஆனால் இப்போ வந்து இப்படி பூந்து அப்படி வந்துடலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக வருது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். அண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து அரபிக் ஃபார்மேஷன். அண்ட் அடுத்த பேஜ் வந்து எஸ், பீகாக். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பண்ணியிருக்கோம். ஸோ மெஹந்தியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமுமே வந்து ஹம்ஸ் வச்சு பேஸ் பண்ணி வரும். அண்ட் லைன்டு கலர் இல்லாமல் நமக்கு மெஹந்தியே வந்து கிடையாது. லைன், ஹம்ஸ், அதுக்கப்புறம் கலர், இந்த மூணுமே இல்லாமல் நமக்கு வந்து மெஹந்தியே கிடையாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு மண்டபம் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் என்ன இருக்காரு, நம்ம தலைவர் இருக்காரு. இவருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இவரை. எதுக்குன்னா என் தங்கச்சிக்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும். அண்ட் என் பசங்களுக்கும் பிடிக்கும், அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அதை விட க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக்கான எலிஃபெண்ட். இதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணது தான் இது எல்லாமுமே. ஸோ இதுக்கு அடுத்து வர இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுவுமே ரொம்ப பின்ட்ரெஸ்ட் பார்த்து தான் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அடுத்தது மண்டலா அண்ட் ஸ்வான். இவனுங்களை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. மாஹி, இது வந்து மண்டாலாவில் வந்து ரொம்ப பெருசாக நான் போடல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டேன். நான் எழுதி தரேன்னு இரு அம்மாட்ட. இப்போ மருதாணி இல்லைல்ல, மந்தானி வந்தோடனே அம்மா வச்சு விட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வானுமே வந்து மிரர் ஒர்க் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எல்லா டிசைனுமே நான் வந்து மிரர் ஒர்க் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம். அண்ட் அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒய் பிகாஸ் கொஞ்சம் அட்வான்ஸான எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் நான் ஜெல் ஊற்றி நான் இதை ஸ்பாயில் பண்ணிட்டேன், மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இவங்களையும் ஜெல் ஊற்றி ஸ்பாயில் பண்ணிட்டேன். அண்ட் இது ஒரு சலங்கை கட்டி இருக்க மாதிரி ஒரு பாதம், ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களோட பாதம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா எஸ், பிரைடல் எலிமெண்ட்ஸ், பிரைடல் ஃபிகர்ஸ். ஓகே, ஸோ ஃபிகர்ஸ்க்கு வந்து ஃபிகருமே நம்மளோட கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், இது அடுத்தது. காடஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். லைக் காடஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்காம பண்ணது தான். இது கை வச்சிருக்கிறதா இருக்கட்டும், சிவன் பார்வதி அண்ட் அந்த இது மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ராயல்
ரிசப்ஷன் லுக்கு அண்ட் முகூர்த்தம் லுக்காக இருந்தால் அதுக்கப்புறம் பெருமாள். ஓகே, அண்ட் பேசிக்கான ஒரு, இது ரொம்ப பேசிக்குன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இன்டர்மீடியேட்டான ஒரு ப்ரைடல் ஹேண்டு. விஷுமாஹி ப்ளீஸ் டா, டே ப்ளீஸ் டா. அதுக்கு அடுத்து முடிஞ்சது. இவர் வந்து என்னோட தலைவர் ப்ளஸ் குருநாதர் ப்ளஸ் எல்லாமுமே. அழகா இருக்கார்ல? ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நோட்டுக்கே. ஏன்னா அவ்வளோ திங்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து என்னையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒய் பிகாஸ் இதை பார்த்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதை நான் வந்து ஸ்டோரியில் போட்டு நான் வந்து என் மக்களுக்கு தெரிவிச்சுப்பேன். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி இல்லை, பண்ண முடியல, பரவாயில்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மனசு திருப்தி வேணும். இதுக்கப்புறம் நான் நிறைய பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இவனுங்க ரொம்ப நாய்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறானுங்க. ஸோ அதை வந்து தனியாக வச்சுருங்க. இதுதான். ஸோ மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, பாய்.